செடிகளுக்கும் மரங்களுக்கும் சூரிய வெளிச்சம்தான் உணவு கிடைக்க ஒரே வழி. ஆனால் அந்த உணவுக்கான வாய்ப்பே கிடைக்காமல் கோடிக்கணக்கான மரங்கள் அந்த காடுகளில் காத்திருக்கின்றன. இந்த காத்திருப்போர் பட்டியலில் ஒரு விசித்திரமான மரம்தான் வாக்கிங் பாம் என்று அழைக்கப்படும் நடக்கும் மரம். உள்ளூர் மக்களும் டூரிஸ்ட் கைடுகளும் இந்த மரங்கள் சூரிய வெளிச்சம் இருக்கும் திசையை நோக்கி தோராயமாக வருடத்திற்கு பல சென்டிமீட்டர் தூரம் நடந்து போகும் என்று கூறுவார்கள். ஆனால் ஆய்வுகள் கூறுவது அது அல்ல. இந்த மரங்கள் தரையில் நகர்வதில்லை. ஆனால் சூரிய வெளிச்சம் கிடைக்க இது செய்யும் செயல் வேறு ரகம். ஒரு சாதாரண மரம் உயரமாக வளர ட்ரங்க் என சொல்லப்படும் அதன் தண்டு பகுதி தடிமனாக இருக்க வேண்டும். தடிமனான தண்டும் ஆழமான வேர்களும் உருவாக ஒரு மரம் எக்கச்சக்கமான ஆற்றலை செலவு செய்யும். ஆனால் வாக்கிங் பாம் கீழ் நோக்கி வளரும் வேர்களை உருவாக்கி அவற்றை ஸ்டாண்ட் போல் பயன்படுத்தி மடமடவென்று